இன்னமும் செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்லி ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான். சுனிதா வில்லியம்ஸ் ஒரு அம்மா 9 நாள்ல வந்துடலான்னு மேல அனுப்பிச்சாங்க. 259 நாள் அவங்க அங்கேயே இருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் திரும்பி வருவதற்கான அந்த விண்கலம் என்பது பழுதாகி அவர்களை மீட்டு இங்கே கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சி பூமியில் இருந்து நடைபெற்றது. கடைசியாக 259 நாட்கள் கழித்துத்தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமியில் வந்து கால் வைத்தார். ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், செவ்வாய்க்கே போலாமான்னு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் செவ்வாய் தோஷத்தினாலதான் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லியே பல பேர்த்த மன ரீதியா சாகர வரைக்கும் கல்யாணம் ஆகாமே பண்ணிட்டாங்க. பெண்களை மட்டும் ஆண் பெண் 2 பேத்தையுமே. ஆகவே இத்தகைய மூடத்தனங்களில் இருந்து மக்களை மீட்க வேண்டும். தமிழ்நாட்டில் குரங்கு கும்பிடுற வழக்கம் இல்லை. இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் குரங்கை கும்பிடுவதற்கென்றே ஒரு பெரும் கூட்டம் போறாங்க. அதனால்தான் மார்க்ஸ் அப்பயே குறிப்பிட்டிருக்கிறார், இயற்கையாக இருக்கக்கூடிய குரங்கையும் பசுவையும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்று மார்க்ஸ் அப்போதே எழுதி வைத்திருக்கிறார். அது உண்மையா இல்லையா? அவர் செத்து 142 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் பயப்படுறானுல, மார்க்சின் பேரை காட்டாத அப்படி அலறுது இல்ல, எல்லா பேரும் மிரள்றான்ல. அதுதான் எங்க சக்தி, அதுதான் எங்களுடைய ஊக்க சக்தி, அதுதான் எங்களுடைய தத்துவத்துடைய மகிமை.